பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் முழுவதும் ஜவுளித்துறை சார்ந்த அனைத்து நிறுவனங்களும் இன்றைக்கி வந்து நாங்கள் கடையடைப்பு பண்ணியிருக்கோம். இதுக்கு முழு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏற்றுமதி தொழிலுக்கும் சரி இல்லை டொமஸ்டிக்கில் பண்ணுறவங்களுக்கும் சரி சம்மந்தமே இல்லாத ஒரு சில வரிகளை கொண்டு வர்றாங்க. இதனால் பார்த்திங்கன்னா கன்சியூமர் லெவலில் எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி நாங்கள் வந்து வேட் போடுவோம், அந்த வேட்டை வந்து நாங்கள் கிளைம் பண்ணிக்குவோம். ஆனால் இப்போ வர ஜிஎஸ்டி வந்து நாங்கள் கிளைம் பண்ண முடியாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நார்மலாக நாங்கள் வந்து அந்த வேட்டை வந்து கிளைம் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12லிருந்து 18% வந்து இப்போ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த 18% வந்து அக்செப்டபிளே கிடையாது. இதை உடனடியாக வந்து இந்த ஜிஎஸ்டிங்கிற வரியை முழுமையாக நம்ம அதாவது நமக்கு வந்து நீக்கினா தான் இதுக்கு எங்கள் ஜவுளித்தொழில் மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் மாவட்டத்தில் வந்து ஏற்றுமதியாளனுடைய மொத்த டர்னோவர் பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா 1500 1800 கோடி ரூபா நம்ம இன்றைக்கி டர்னோவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரூர் மாவட்டம் முழுவதும். ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரினால் கண்டிப்பாக நமக்கு வந்து அது அந்நிய செலாவணி இழப்பீடு வந்து கண்டிப்பாக ஏற்படும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நம்பி இன்னைக்கு வந்து நம்ம கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் தொழிலாளர் இருக்காங்க. அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா மத்திய அரசு உடனடியாக இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து முழுமையாக நீக்கினால் மட்டுமே இதற்கு முழுமையான தீர்வு காணப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் வந்து ஒரு 400 ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக், அதாவது மேனுஃபேக்சரர்ஸ் இங்கே பண்ணி இந்த டெல்லி, பாம்பே, கல்கட்டா இந்த மாதிரி அனுப்புகிறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 தொழிலாளர், அதாவது டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனங்கள் இருக்குது.